உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் ஜனனி, கதவை திறடி. திறக்க போறியா இல்லையா? ஏய், இப்ப கதவை திறக்க போறியா இல்லையாடி? உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கோம். கதவை திறன்னு சொல்றோம்ல. கதவை திறடி. நீ வந்து கதவை திறக்க போறியா இல்லையா? இவ திமிருக்கு என்னையோட ஒரு முடிவு கட்டணும்னே. ஏய், கதவை திறடி. கதவை திறடி. கதவை திறன்னு சொல்றேன்ல. ஏண்டி கூப்பிட்டா வர மாட்டியா? உடைச்சாதான் திறப்பியா? இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவள ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? கதவை தர. பாரு ராசு, அவ கழுத்துல தாலி இருக்கான்னு பாரு. எதுக்கு கூப்பிட்டீங்க? கழுத்துல தாலி எங்க? சொல்லு, தாலி எங்க? தாலி இருக்கே மாமா. எங்க காட்டு. போட்டிருக்கேனே மாமா, ஏன் கேக்குறீங்க? தாலி இல்லாம ஒரு சுமங்கலி பொண்ணு இருக்க கூடாது. அப்படி இருந்தா அது அவ புருஷனுக்கு ஆபத்து. இது உனக்கு தெரியாதா? நீ தாலிய போட்டிருக்கன்னு சொல்ற, ஆனா கழுத்துல இல்லையே. அவங்க கல்ச்சர்ல கழுத்துல போடுற பழக்கமே இல்ல போல இருக்கு. இப்ப எனக்கு தாலி எங்கன்னு சொல்லி ஆகணும். மரியாதையா தாலியை காட்ட போறியா இல்லையா? இவளுக்குலாம் என்ன மரியாதை? இத பாருமா, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை மதிப்பு இருக்கு. இந்த குடும்பத்துல தாலியை மதிக்கிறது மட்டும் இல்ல, தொட்டு கும்பிடுவாங்க. அப்படி தாலியை கழட்டினா கூட அதுவும் ஒரு சடங்கு தான். அப்படிப்பட்ட தாலிய ஒரு பாசிமணியை கழட்டி போடுற மாதிரி சும்மா ஆணில தொங்க போட முடியாது. மாமா, நான் தாலியை கழட்டல. நான் அப்படி பண்ண மாட்டேன். கழட்டலன்னா தாலி எங்க? சிக்கிக்கிட்டியா? ஏய், நீ சும்மா இரு. இங்க பாருமா ஜனனி, தாலிய கழட்டலன்னு சொல்ற, காட்டவும் மாட்டேங்கிற. இப்படியே போயிட்டு இருந்தா பிரச்சனை பெருசாதாம ஆகும். நீ உண்மையாவே கழட்டி வச்சிட்டியா? வச்சிருந்தனா ஒத்துக்கோ, அதுக்கு பரிகாரம் ஏதாவது பண்ணலாமான்னு பாக்கலாம். தாலியே இல்லைன்னா அதுக்கு வேற அர்த்தம் ஆயிடுமா? ஐயோ அம்மா, நான் தாலியை கழட்டவே இல்லை. நான் அப்படி பண்ணுவேனா? உங்க குடும்ப மான மரியாதை எனக்கும் முக்கியம். அதை எப்படிமா நான் கெடுக்கணும்னு நினைப்பேன்? தாலியை போய் நான் தூக்கி போடுவேனா? இப்ப என்ன, உங்க எல்லாருக்கும் என் தாலிய பார்க்கணும் அதானே? பாருங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.